பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகுழியில் தள்ளிவிடும். அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அற்ப அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தாவேக அரசு கைவிடுவதாக உதயநிதி கண்டனம். தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு வெளியேறும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கை. அரசியல் வீம்பிற்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதீர் என நயினார் நாகேந்திரன் கண்டனம். தமிழ்நாட்டிற்கு புதிய விமான நிலையம் கிடைப்பதில் தாவேக அரசுக்கு என்ன பிரச்சனை எனவும் கேள்வி. மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டம் எக்ஸ்பிரஸ் டீலக்ஸ் பேருந்துகளுக்கு விரிவாகும். அக்டோபர் 2ஆம் தேதி திட்டம் அமலுக்கு வரும் என முதலமைச்சர் அறிவிப்பு. மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ் எல்எஸ்எஸ் டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். தகுதியுள்ள பெண்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை முதல் திட்டம் செய்யப்படுத்தப்படும் எனவும் உறுதி. குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 9000 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும். அடுத்த 15 நாட்களுக்கு திறந்துவிட காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை. காசியாபாத் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய ஆட்டோ நிலை தடுமாறி கவிழ்ந்த விபத்து. ஓட்டுநர் உள்ளிட்டோர் உடனடியாக மீட்கப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. आराम से कोई बात इंटरव्यू मत ना इंजन बंद करते इंजन आराम से जल्दी आराम से कोई बात इंटरव्यू मत ना इंजन बंद करते इंजन पता नहीं है। தமிழ்நாட்டிற்கு காவிரியில் உரிய நீரை திறப்பதில் கர்நாடகாவுக்கு என்ன பிரச்சனை? மேலாண்மை ஆணையத்தில் தமிழ்நாடு முறையிடவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தலைநகர் டெல்லியில் கொட்டிய மழையால் குளங்களாக மாறிய சாலைகள். முக்கிய சாலைகளில் ஆறு போல் தண்ணீர் பாய்ந்ததால் ஸ்தம்பித்த போக்குவரத்து. தமிழ்நாட்டில் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. வழக்கு முடியும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாது என தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு. கொளத்தூர் தொகுதியில் தாவிக வெற்றியை எதிர்த்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வழக்கு. பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதால் இவிஎம் விவிபேட்களை சரிபார்க்க மனுவில் கோரிக்கை. சென்னை அண்ணா நகரில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் பலி. அரசின் அலட்சியமே உயிரிழப்புக்கு காரணம் என மகள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் கொட்டிய கனமழை. 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. அடையாளம் கொடுத்த கட்சியை செங்கோட்டையன் அழிக்க பார்ப்பதாக டிடிவி தினகரன் கண்டனம். அதிமுக அழிந்துவிடும் என்று வன்மத்துடன் இருக்கிறார் என்றும் காட்டம். அந்த கட்சியை யாரோ ஒரு சிலர் பேர் உள்ள கோபத்தில் அந்த கட்சி அழிந்துவிடும் என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு வன்மம் பிடித்த
மனிதராக திரு செங்கோட்டையன் அவர் இருப்பார் என்று நான் இதுக்கு முன்னாடி நினைச்சதே இல்லை. எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைவதற்கு கார்த்தி சிதம்பரம் எதிர்ப்பு. ராஜினாமா செய்வதற்கு இடைத்தேர்தலில் சீட் வழங்கக்கூடாது என்று யோசனை. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். கோட்டையை நோக்கி பேரணி செல்ல முயன்றபோது குண்டுகட்டாக கைது. ஆவின் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் பாலை சாலையில் குத்தி தாவேக்க அரசுக்கு எதிர்ப்பு. சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்களில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். அத்துப்பூ கோலமிட்டு திருவாதிரை நடனமாடி மாணவ மாணவிகள் உற்சாகம். கர்நாடக அமைச்சர் நாகேந்திரா பதவி விலக்கு கோரி பாஜகவினர் போராட்டம். பாகல்கோட் பகுதியில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்ததால் தள்ளுமுள்ளு. பரந்தூரில் 27,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் கைவிடப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இதனால் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும் என திமுக எச்சரித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை காலை கூடியதும் விதி எண் 110 கீழ் பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுவது குறித்த அறிவிப்பை விஜய் வெளியிட்டார். வளர்ந்து வரும் சென்னை மாநகரின் தேவையை கருத்தில் கொண்டும் பயணிகள் வசதி மற்றும் தொழில் தேவையை கருத்தில் கொண்டு சரக்கு விமான சேவையை ஊக்குவிக்கவும் புதிய விமான நிலையம் தேவை என்ற நிலை இருந்தாலும் விவசாயிகளை பாதிக்காத மற்றும் குடியிருப்புகளை அகற்றாத வகையில் விமான நிலையம் அமைய வேண்டும் என அரசு முடிவெடுத்திருப்பதாக அவர் கூறினார். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். பரந்தூர் விமான நிலைய விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் விடுத்த கோரிக்கையை பேரவைத் தலைவர் JCD பிரபாகர் நிராகரித்ததால் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பரந்தூர் விமான நிலைய திட்டம் குறித்து விவாதிக்க கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பேச அனுமதிக்க வேண்டும் என சில நாட்களாக கோரிக்கை வைத்ததாக கூறினார். ஆனால் அனுமதிக்கிறோம் என்றே சொல்லி திடீரென இன்று 110ஆம் விதியின் கீழ் அந்த திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்து அதன் மீது விவாதம் கிடையாது என்று கூறி எதிர்க்கட்சியினரின் குரலை தவேக அரசு முடக்குவதாக அவர் சாடினார். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் மிகவும் அவசியமானது என்ற தங்கம் தென்னரசு அரசியல் காரணங்களுக்காக இந்த திட்டத்தை கைவிடுவதை ஏற்க முடியாது என்றார். அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் துறைமுகத்திலிருந்து மதுரவாய திட்டம் இதற்காக நிறுத்தப்பட்டு மீண்டும் நம்முடைய கழக ஆட்சியிலே துவங்கப்பட்டது. இப்படி பல சூழ்நிலைகளிலே அரசியல் காரணத்துக்காக திட்டங்களை நீங்கள் நிறுத்துவீர்கள் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். ஏற்கனவே ஓசூர் விமான நிலையத்தை இழந்துவிட்டோம் என்று சுட்டிக்காட்டிய தங்கம் தென்னரசு ஆந்திராவின் குப்பத்தில் புதிய விமான நிலையம் வரும் சூழலில் பரந்தூர் திட்டத்தையும் இழந்தால் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி எங்கே போகும்? தவேக அரசு சொல்லியுள்ள $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை எப்படி அடைய முடியும் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொள்ளியில் தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தார். இதனை கண்டிக்கும் விதமாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில்
பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடும் முதலமைச்சரின் அறிவிப்பு மாநில வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என்று சகல துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டின் தலைநகரில் உலகத்தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியமானது என்றும், ஆனால் அதை வேண்டாம் என்று மறுத்திருப்பது மாற்றமல்ல, பெருத்த ஏமாற்றம் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கேட்டுள்ள அவர், திமுக ஆட்சியில் சாத்தியமுள்ள அனைத்து மாற்று இடங்களையும் கவனமாக பரிசீலித்த பின்னரே புதிய விமான நிலையத்திற்கு பரந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த யோசனையும் ஆலோசனைகளும் இல்லாமல் தாவேக அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை தகர்த்துவிடும் என்றும், இந்த முடிவு போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட் என்றும் ஸ்டாலின் காட்டமாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பதிவில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்திருக்கும் சோஃபா மாடல் அரசை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அற்ப அரசியல் காரணங்களுக்காக திட்டத்தையே கைவிடுவது அரசிற்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் என்றும், சென்னையை சுற்றியுள்ள தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களை நோக்கி வெளியேறும் அபாயமும், புதிய நிறுவனங்கள் சென்னைக்கு வர தயங்கும் சூழலும் உருவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் மாநிலத்தின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு பரந்தூரில் பணிகளை தொடர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் விஜய், ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் மட்டுமே இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் 3 இலவச சிலிண்டர்களை பெற கட்டுப்பாடுகளையும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் 3 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ளார். அப்போது ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்குள் வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு மட்டும் பொங்கல் திருநாள் முதல் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். அனைவருக்கும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் என தாவேக தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் இலவச சிலிண்டர் எண்ணிக்கையை 3ஆக குறைத்துள்ளதுடன் 3 சிலிண்டர்களை பெறுவதற்கும் வருமான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 1,30,16,104 குடும்பங்கள் மட்டும் பயனடையும். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். மேலும் மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண விரிவாக்கம் குறித்தும் முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அக்டோபர் 2ஆம் தேதி முதல் மாநகர மற்றும் நகர பேருந்துகளில் சாதாரண பேருந்துகள் மட்டும் இன்றி எக்ஸ்பிரஸ், LLS, டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணம் இன்றி பயணிக்கலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்டங்களுக்கு இடையிலான புறநகர் பேருந்துகளிலும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணம் இன்றி பயணிக்கலாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு தனியார் கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் ஓணம் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடினர். கேரள மாநில பாரம்பரிய உடை அணிந்து அவர்கள் அணிந்த நடனம் ஆடி அசத்தினர். சென்னை புதுவண்ணாப்பேட்டையில் வடசென்னை மலையாளி சங்கத்தின் சார்பில் செண்டை மேளம் முழங்க திருவாதிரை நடனமாடி பெண்கள் உற்சாகமாக ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். பெண்கள் விதவிதமான வண்ண மலர்களால் அத்தப்பூ கோலமிட்டு மகிழ்ந்தனர். கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இணைந்து செண்டை மேளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஓண பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். and I am from B Biomedical Engineering. நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அண்ட் நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த ஓணம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு we enjoyed really ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நல்லா.
இஸ் கிரேட், லைக் வைப் நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருக்கு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தனியார் கல்லூரி வளாகத்தில் அத்தப்பூ கோலமிட்டு மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். இதேபோல் திருப்பூர் மங்கலம் சாலையில் உள்ள தனியார் மகளிர் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஆவின் பால் முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேக அரசு அறிவித்துள்ள ₹3 விலை உயர்வு போதுமானதல்ல என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சட்டமன்ற தேர்தல் காலத்தில் தாவேக ஆட்சிக்கு வந்தால் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு ₹44 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் பால் கொள்முதல் விலை ₹41 மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளது. தாவேக அரசின் விலை உயர்வு போதுமானதல்ல என தெரிவித்துள்ள பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி திருச்சி மாவட்டம் அயிலாப்பேட்டை கூட்டுறவு சங்கம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாட்டை கட்டு தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் ஊரில் அயிலாப்பட்ட கிராமத்தில். நீங்கள் பாலுக்கு விலை ஏறுன்னு சொல்லிவிட்டு ₹1 ஏற்றினா எங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? விலை எல்லாம் என்ன கஷ்டப்படுறான். புண்ணாக்கு விலை என்ன விலை விற்கிது, தவிடு விலை ஏறி போச்சு, புண்ணாக்கு விலை ஏறி போச்சு, பொட்டு விலை ஏறி போச்சு, டாக்டர் பீஸு ஏறி போச்சு. நாங்கள் எப்படி இதை கண்டு பொழைக்கணும்? நீங்கள் ₹44 கொடுத்தேன்னு சொல்லிட்டு ₹1 ஏற்றினா என்னங்க சார் அர்த்தம்? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சின்னிய குண்டம்பாளையம் கூட்டுறவு சங்கத்தை பால் உற்பத்தியாளர்கள் முற்றுகையிட்டனர். அப்போது ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் அருகே வேப்பந்தட்டை கிராமத்தில் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கூட்டுறவு சங்கத்துக்கு பால் வழங்க மறுத்து சாலையில் பாலை கொட்டி தாவேக அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திருவண்ணாமலை அருகே கூட்டுறவு சங்கம் முன்பு பாலை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதிகளில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் பால் விற்பனை செய்ய மறுத்து பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேக அரசின் விலை உயர்வு அறிவிப்பு ஏற்கத்தக்கதல்ல என தெரிவித்த விவசாயிகள் கொள்முதல் நிலையத்துக்கு பால் விற்பனை செய்யாமல் பொதுமக்களுக்கு நேரடியாக பால் விற்பனை செய்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். எங்களுக்கு பால் விலை ₹1 தான் உயர்த்து கொடுத்துருக்கிறீங்க, அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால எங்களுக்கு ₹42 பால் விலை கொடுக்கணும். இரண்டாவது நாங்கள் இன்னைக்கு முழுவதும் பால் நாங்கள் சொசைட்டிக்கு ஊத்தாதான் தனியாருக்கு விற்பனை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். வாக்குறுதி அளித்தபடி பால் விலையை உயர்த்தாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தாவேக அரசுக்கு பால் உற்பத்தியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெறும் விவகாரத்தில் லஞ்சம் கொடுத்ததாக சட்டப்பேரவையில் அமைச்சர் மரியவில்சன் கூறியிருந்த நிலையில் அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், வழி இல்லை. கடந்த 3 நாட்கள் இந்த சப்ஜெக்ட் இப்படி சுருக்கிட்டே இருக்குது. இது முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படி ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். எல்லாரையும் சொல்ல முடியும், கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும்.
இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குனீங்க, இது எல்லாம் நானும் சொல்ல முடியும். ஆனால் இந்த பேசக்கூடிய அமைச்சருடைய நம்பகத்தன்மை, அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பேசும்போதே அவர் சொல்கிறாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்போ இல்லை, ஆனால் இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு நானே சாட்சி என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கூட கொடுத்தேன்னு சொல்கிறது மிக மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நம்ம வந்து டிவிஎஸ்சி டைரக்டர்கிட்ட இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்கிறீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அரசு கைவிட்டிருப்பது தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு இன்று கருப்பு நாள் என முன்னாள் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியையே முதலமைச்சர் விஜய் கைவிட்டிருப்பதாக சாடினார். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தொழில் வளர்ச்சிக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த நாள் இன்று 24 ஆகஸ்ட் 2026 என்று வரலாறு சொல்லும் அளவிற்கு நீண்ட நெடிய கால மிக சரியான முறையில் பல இடங்களை பார்த்து பொருளாதார வல்லுநர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் கேட்டு பிறகு தேர்வு செய்யப்பட்ட பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இன்று தாவேக அரசு டிராப் செய்துள்ளது, கைவிட்டுள்ளது. இது ஒரு விமான நிலையத்தை மட்டும் கைவிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியே, நான் தொழில் வளர்ச்சி மட்டும் சொல்லலை, மொத்த வளர்ச்சி. இன்ஃபேக்ட் டூரிசம்க்கெல்லாம் பெரிய அடி. நீங்கள் டூரிசம்க்கு சுற்றுலாத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அடி இது. இதை தாண்டி பல விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவை இன்று இந்த அரசாங்கம் எடுத்திருப்பது உண்மையாகவே சொல்கிறேன். நாங்கள்லாம் வந்து இன்னொன்னா பார்த்து இந்த திட்டத்தில் வேலை செஞ்சுருக்கோம். எனக்கு அதோட வழி எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு தூரம், எவ்வளவு கிளியரன்ஸுக்காக, அதுவும் அப்போ இருந்த அந்த இப்போவும் இருக்கிற அந்த ஒன்றிய அரசிடமிருந்து இந்த திட்டத்துக்கான பெர்மிஷன்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரு திட்டத்தை கொண்டு வருவது எவ்வளவு கடினம் என்று அரசு இயந்திரத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு, ஏன் படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றாக புரியும். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பான் என்ற பழமொழிக்கு ஏற்பதான் முதலமைச்சர் விஜயும் தாவேகாவினரும் சட்டப்பேரவையில் நடந்து கொள்வதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு கூட எனக்கு தெரிந்து அவர்கள் ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கையே இல்லாமல் இஷ்டத்துக்கு வாக்குறுதி இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டின் நிதி நிலைமை எல்லாம் தெரிந்து விட்டார்கள், இல்லை தெரியாமல் விட்டுட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களை வில்லனாக மாறிட்டார் அவர். ஏன்னா எனக்கு தெரிந்து அவர் சினிமாவில் ஹீரோவாக தான் நடிச்சிருக்கிறது. கலைமா விருதோ இல்லை பூசணோ வேற பாரத ரத்னாவோ எதுவும் பெறல. ஆனால் இப்போ ஒரு அரசியல்வாதியாக உறுதியாக சிறந்த வில்லன் நடிகராக அவர் அதுக்கு பாரத ரத்னா கூட கொடுக்குற அளவுக்கு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப ஹம்பிளாகவும் பொலைட்டாகவும் காமிச்சிட்டு அன்றைக்கி அவர் மிரட்டுற விதமாக பேசுகிறார். ஒரு ஆட்சியாளர்கள், கடந்த ஆட்சியாளர்கள் மீது அவர்கள் ஊழல் செய்திருந்தால் அதை ஃபைல்லாம் ப்ரூஃபோட தான் நடவடிக்கை எடுக்கணும்ல. அதை எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறதே ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அழகா என்பதை அவரை சார்ந்த அந்த ஆச்சரியக்குறிகள் தான் அதை தள்ளி குதிக்கிறாங்களே. அசம்பிளியை பார்க்குறப்ப நான் 89லேருந்து அசம்பிளியை ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அவர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தப்போ அம்மா எதிர்க்கட்சி தான். எத்தனையோ சண்டைகள்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு தலகால் புரியாமல் அவங்க பேசுவதும், அதான் நான் அன்றைக்கி சொன்னேன், ரொம்ப டீசெண்டாக சொன்னேன், அற்பர்களுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரியில் குடைபிடிக்கிற மாதிரி அவர்கள் பேசுவதும். அந்த சென்னை அண்ணா நகரில் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததே இறப்பிற்கு காரணம் என குடும்பத்தினர் புகார் கூறியுள்ளனர். சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் கடையில் பணிபுரிந்து வருபவர் கலாவதி. இவர் ஞாயிறு இரவு பணி முடிந்து பேருந்துக்கு செல்வதற்காக சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத சாலையின் ஓரத்தில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் அவர் தவறி விழுந்தார். படம் முழுவதும் தண்ணீர் நிரம்பியிருந்த நிலையில் 15 நிமிடங்கள் வரை உயிருக்கு போராடிய கலாவதி பரிதாபமாக உயிரிழந்தார்.
இந்த நிலையில் பள்ளத்திற்கு கீழ் மின்சார ஒயர்கள் செல்வதால் மின்சாரம் தாக்கியே தமது தாய் உயிரிழந்ததாக கூறும் கலாவதியின் மகள் சங்கீதா, மழை வருவதற்கு முன்பே பள்ளம் மூடப்பட்டு மின் வயர்கள் சரி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் முழுக்க முழுக்க அரசின் அஜாக்கிரதையே காரணம் என்றும் புகார் கூறியுள்ளார். சார் இப்போ தான் போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணாங்க. அப்படின்னு நாங்களும் ஜேஜே போலீஸ் ஸ்டேஷனில் தான் பண்ணுறோம், உங்கள் அம்மா பாடி வந்தாங்கங்களா? அப்போ தான் ஐயோ எங்கள் அம்மா இறந்துட்டாங்களா சார்? ஆமாம்மா உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, போய் பாருமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் காலையில் இங்கே வர சொன்னாங்க, 8:30 மணிக்கெலாம் இங்கே வாங்க அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு நோயும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவங்க வந்து நெஞ்சு வலி வந்து சாவறதுக்குலாம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா கரண்ட் ஷாக்கில் வச்சு சாவலை, அவங்க கீழே தடிக்கதான் விழுந்து இறந்துட்டாங்க, எங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னாங்க. சரி அதை காட்டுங்க சார் நான் பார்க்குறேன்னா, அது வந்து பெரிய ஆஃபீஸர்கிட்ட தான்மா இருக்குது, அது அவர் தான்மா காட்டுவார், எங்களால் காட்ட முடியாதுமா அப்படின்னாங்க. சரி உனக்கு என்ன தோணுதோ நாங்கள் போடுறோம்மா, இப்போ உங்கள் அம்மா கரண்ட் ஷாக் வச்சு தான் செத்துட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? சரி நாங்கள் அதே போடுறோம்மா அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னாங்க போஸ்ட்மார்ட்டத்தில் தான் தெரியுன்றாங்க, இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போடுங்க அப்படின்றாங்க. சரி சொல்லிட்டு நான் சைன் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன வருதோ அதை வச்சு சொல்கிறோம்மா, என்ன ஏதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இதனிடையே கலாவதி மரணம் தொடர்பாக போலீசார் பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் விபத்து காரணமாக கலாவதி உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலாவதி விழுந்த பள்ளத்திற்குள் மின் வயர்கள் செல்வது உண்மைதான் என ஒப்புக்கொண்டுள்ள காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு பிறகே இறப்புக்கான காரணம் தெரியவரும் என்றும் தெரிவித்துள்ளனர். பள்ளத்தை சுற்றி மின்வாரிய பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அது தொடர்பாக தடுப்புகள் அமைத்து எச்சரிக்கை பலகை கூட அமைக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட வெண்டிப்பாளையம் குப்பை கிடங்கை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் மாசடைந்து உள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். குப்பைகள் அவ்வப்போது தீப்பற்றி எரிவதால் சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். 18 ஏக்கர் பரப்பளவில் டன் கணக்கில் மறைபோல் குப்பைகள் குவிந்து கிடக்கும் இது ஈரோடு வெண்டிப்பாளையம் குப்பை கிடங்கு. 60 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இக்கிடங்கில் நாள்தோறும் சுமார் 150 டன் குப்பைகள் கொட்டப்படுவதால் காணும் இடமெங்கும் குப்பைகள் வியாபித்துள்ளன. வருடக்கணக்கில் குப்பைகள் தேங்கியுள்ளதால் சுற்றுப்புறத்தில் உள்ள துரைராஜ் நகர், ஜெய் பாலாஜி நகர், வையாபுரி நகர், லட்சுமி நகர் ஆகிய பகுதிகளில் நிலத்தடி நீர் மஞ்சள் நிறமாக மாறி பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாசடைந்து விட்டதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கழிவுகள் நிலத்தடி நீருடன் கலந்ததே இந்த நிலைக்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வருது. நாங்கள் இந்த தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பக்கத்தில் குப்பைக்காடு இருக்கிறதுனால அதில் இருந்த கழிவுகள் மூலமாக பூமி மூலமாக இறங்கி அது எல்லோ கலரில் வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணி தான் நாங்கள் குளிக்கிறதுக்கு, புழங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 20 வருஷமாக இங்கே தான் குடியிருக்கிறோம். இங்கே பக்கத்துலேயே குப்பைக்காடு இருக்குது. மழை பெஞ்சிச்சுனாலும் ஒரே நாத்தமான நாற்றி வீடு கதவை அடைச்சே தான் உள்ளே இருக்கணும். நாங்கள் பயங்கரமான வாடை வருது. அப்புறம் போட்டு நெருப்பு வச்சு எரிச்சிட்றாங்க. மூச்சு திணறல் வந்தது, குழந்தைகளுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் ஆகுது. நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கோம், யாருமே இந்த குப்பைக்காடு எடுக்கிற மாதிரி தெரியல. நீர் மாசு மட்டுமல்ல, அவ்வப்போது நாள் கணக்கில் தீப்பற்றி எரியும் குப்பைகளில் இருந்து வெளியாகும் நச்சு புகையால் காற்று மாசடைந்து குழந்தைகள், பெண்கள், முதியோருக்கு மூச்சு திணறல், ஆஸ்துமா உள்ளிட்ட பல்வேறு சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் கூறுகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன் குப்பைகளை தரம் பிரித்து உரமாக மாற்றத் தொடங்கப்பட்ட மேலாண்மை திட்டமும் முழுமையான தீர்வினை தரவில்லை என்கிறார்கள். ஈரோடு மாநகராட்சியினுடைய 60 வார்டு குப்பைகளும் இங்கே இருக்கக்கூடிய குப்பை கிடங்குல தினசரி 200 டன் வரைக்கும் வந்து கொட்டுறதா சொல்கிறாங்க. எந்த விதமான பராமரிப்பும் கிடையாது. இப்படி குப்பையை தொடர்ந்து கொட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 அடி 30 அடி உயரத்துக்கு போயிடுச்சு. இப்படி போனதுனால பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்கிற காலங்களிலாம் வந்து நிலத்தடி நீர் வந்து இங்கே மஞ்சள் குடிச்ச மாதிரி தண்ணீர் வருது. இந்த நிலத்தடி நீரை இங்கே இருக்கிற யாருமே இப்போ வந்து யூஸ் பண்ண முடியாது. 100க்கு 100% குடிக்க முடியாது. குளங்கலாம் மற்றபடி மேலே போகும்போது குளிக்கும் போது அரிப்பு ஏற்படுது. இது நாங்களும் எந்த அளவுக்கு அதை ஃபில்ட்ரு பண்ணணுமோ, சூடு பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுறோம். அப்பயும் வந்து சரி பண்ண முடியல. அது வந்து மண்ணுக்குள்ளேயே இப்படி தான் இருக்குது. இதை ஒரே காரணம், இந்த குப்பைக்காடு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் அந்த மஞ்சள் கசிவுங்கிறது போகும். இல்லைன்னா சரியானபடி போகவே போகாதுங்க. இதுக்கு தீர்வு வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணும். இது தொடர்பாக பலமுறை போராட்டங்களை நடத்தியும் பயனில்லை என்று கூறும் பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதிக்கும் இந்த குப்பை கிடங்கை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் அல்லது முறையான மேலாண் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். சன் நியூஸுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் செய்தியாளர் குணசேகரன். டெல்லியில் பெய்த கனமழையால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தலைநகர் டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியது. சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். இருசக்கர வாகனங்கள் நீரின் அளவு அதிகமாக இருந்ததால் சுரங்கப்பாதையை கடக்காமல் திரும்பிச் சென்றன.
டெல்லியின் துர்கா விஹார் பகுதியில் பெய்த கனமழையில் சாலைகள் மூழ்கின. ஆபத்தை உணராமல் வெள்ள நீரில் சிறுவர்கள் நீந்தியும் குளித்தும் விளையாடினர். சங்கம் விஹார் பகுதியில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெள்ளம் சென்ற பள்ளி வேன் பழுதானதால் மாணவர்கள் மழை நீரில் இறங்கிச் சென்றனர். கனமழையால் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ஊர்ந்து சென்றன. கனமழையால் மகிபால்பூர் மேம்பாலம் பகுதியில் கடும் வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நின்றன. இந்த நிலையில் கனமழையால் டெல்லி விமான நிலையத்துக்கு வரவேண்டிய 15 விமானங்கள் ஜெய்ப்பூர், சண்டிகர் மற்றும் லக்னோவுக்கு திருப்பிவிடப்பட்டன. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பலத்த மழை பெய்ததில் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. காசியாபாத் பகுதியில் வெள்ள நீரில் சென்ற ஆட்டோ நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான பதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் பகுதியில் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் உரிய நீரை திறக்க கர்நாடகாவுக்கு என்ன பிரச்சனை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கான நீர் திறப்பை உறுதி செய்ய கோரிய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாட்டுக்கு விகிதாச்சார அடிப்படையில் கிடைக்க வேண்டிய காவிரி நீர் முழுமையாக கிடைக்கவில்லை என தமிழ்நாடு அரசு தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி நீரை திறந்துவிட்டுள்ளதாக கர்நாடகம் கூறுகிறது என்று சுட்டிக்காட்டினர். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது தற்போதைய நிலையில் தமிழ்நாட்டுக்கு நீர் வருவதில் பிரச்சனை இல்லை என்பது தெரிவதாக கூறிய நீதிபதிகள் அப்படி இருக்கும்போது நீர் வரவில்லை என எப்படி கூறுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் விகிதாச்சார அடிப்படையில் நீர் திறக்க உத்தரவிடுவதில்லை என்றும் இதன் காரணமாகவே தற்போது நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை அணுகி முறையிடுவதுதானே சரியான நடைமுறை என குறிப்பிட்டனர். இதற்கு தமிழ்நாடு அரசில் நாளை நடைபெறவுள்ள காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இதை வலியுறுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நீரை கர்நாடகம் திறந்து விடுவதை உச்ச நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கர்நாடக அணைகள் 78 TMCக்கும் அதிகமாக நீர் இருந்தும் உரிய நீரை வழங்க மறுத்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாட்டுக்கு நீர் வழங்குவதில் கர்நாடகாவுக்கு என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கூடுதல் கோரிக்கைகள் தொடர்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் முறையிடலாம் என்று தெரிவித்தனர். மேலாண்மை ஆணையம் இந்த விவகாரத்தை பரிசீலிக்கவில்லை என்றால் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் என அறிவுறுத்திய அவர்கள் வழக்கை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.